இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் கடற்படையை மேம்படுத்துவதற்காகவும் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா MI-35 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அட்டாக்கிங் ஹெலிகாப்டருடைய லைஃபை 2030 வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்டுவேல் அஃபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கடந்த சில தினங்களுக்கு முன் வங்காள விரிகுடாவில் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. இது K-15 என்று சொல்லப்படக்கூடிய B-05 என்று சொல்லப்படக்கூடிய சகரிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையின் சோதனையை தான் வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. இது எதிரிகளை சுமார் 750 கிலோமீட்டர்ல இருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சுமந்து கொண்டு போய் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதில் பேலோடு குறைந்த அளவில் இருந்தால் இது 1800 கிலோமீட்டர் வரை சென்று அழிக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதை யாரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதை தயாரித்தவர்கள் இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மிசைலுடைய லென்த் மட்டும் சுமார் 10 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது சுமார் 10 டன் அளவுக்கு மிகவும் அதிகமான எடை இருக்க காரணத்தினால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது டபுள் ஸ்டேஜ் சாலிட் ஃபியூல் மோட்டரால் இறங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது எந்த வகை நீர்மூழ்கி கப்பலால் இயங்கக்கூடியது அப்படின்னா முக்கியமாக அரிகன் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் S-5 நீர்மூழ்கி கப்பலால் இயங்கக்கூடியது. நம்மிடம் K-15 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது சுமார் 750 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்லக்கூடியது. அதே போல் K-4 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை சுமார் 3500 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம அக்னி 5 உடைய மாடிஃபை வெர்ஷனான K-5 ஏவுகணை சுமார் 5000 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்லக்கூடியது. அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு 1000 இருந்து 1500 கிலோமீட்டர்ல ஏதோ ஒரு மிசைல் நமக்கு ஷார்டேஜ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதை சமாளிப்பதற்காகத்தான் இந்தியா சகரிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை இந்தியா சோதனை செய்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த அரிகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு 6 சகரிகா ஏவுகணையை கொண்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா MI-35 என்று சொல்லப்படக்கூடிய அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்களை லைஃபை 2030 வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் ஆல்ரெடி சோவியத் காலத்தில் இருந்து இந்தியாவில் உபயோகத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் முக்கியமா இந்தியாவினுடைய போர்க்காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 1971 அந்த காலங்களில் இது மிகவும் உதவியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப காலத்தில் 2 படைப்பிரிவாக MI-35 இந்தியாவுக்கு உதவியாக இருந்தது. அதன் பிறகு 2019 இருந்து 2020 வரை போயிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்திடம் இருந்து அப்பாச்சி AH-64E என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டரை நாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதன் பிறகு ஒரு படைப்பிரிவை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த AH-64E அந்த ஹெலிகாப்டரை நம்மளுடைய படைப்பிரிவுக்கு மாற்றினோம். அதன் பிறகு ஒரே ஒரு படைப்பிரிவு மட்டும் இந்தியாவினுடன் அவைலபிள் இருக்கு. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் லைஃபை 2030 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா எதிரிகளை சமாளிப்பதற்காக தான் சுமார் 156 பிராஜன் ஹெலிகாப்டர்களை நம்ம ஆர்டர் செஞ்சிருக்கோம். அதை இந்தியாவினுடைய HAL நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த 156 ஹெலிகாப்டர்ல 90 ஹெலிகாப்டர் இந்தியாவினுடைய இராணுவ படைக்கு போயிடும். மிச்சம் இருக்க 66 ஹெலிகாப்டர்கள் இந்தியாவினுடைய விமானப்படைக்கு வரப்போகிறது. அந்த 66 ஹெலிகாப்டர்கள் வந்தால் தான் AH-64E என்று சொல்லப்படக்கூடிய அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு MI-35 மற்றும் MI-25 என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டரை
டோட்டலாக லைஃப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்தியா கடற்படையை மேம்படுத்துவதற்காக சோலார் பவர் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை உருவாக்கிட்டு வராங்க. இது எதிரிகளை துல்லியமாக கண்காணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எதிரியை தற்காத்து கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக கடற்பரப்பில் எந்த மாதிரி வளங்கள் இருக்கிறது, எங்கு எதிரியுடைய விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு இருக்கிறது, இந்த மாதிரி பல டேட்டாக்களை எடுத்து சேவ் பண்ணி ஒரு மேப்பாக டிசைன் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஹைட்ரோகிராபிக் சர்வேயிங் இதன் மூலமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக இதன் மூலமாக ஃபாசில் ஃபியூல் என்று சொல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெய் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக சூரிய ஒளியால் இயங்குவதால் இது நீண்ட நேரம் இயங்குவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது ரிமோட் கண்ட்ரோலால் இயங்கக்கூடிய சக்தி இருப்பதால் நினைத்த இடத்துக்கு நினைத்த தொலைவுக்கு செல்லக்கூடிய சக்தி இந்த ட்ரோனுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 30 கிலோகிராம் கொண்ட எடை பொருளை கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த ட்ரோனுக்கு இருக்கின்ற காரணத்தினால் பல சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை கடற்பகுதியில் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.